வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து மனம் ஒரு பொக்கிஷம், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சிந்தனை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவுண்டு. அந்த விளைவில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஒவ்வொருவரும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு நேராவண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அமைதியும் இன்பமும் ஏற்படும், அறிவு வளர்ச்சிக்கும் வழி ஏற்படும். இன்றேல் அமைதி குன்றி வளர்ச்சி தடையுறும். அவரவர் செய்யும் தவறுகள்தான் மதவாதிகளால் பாவங்கள் என்றும், சிந்தனையாளர்களால் தவறுகள் என்றும், அரசியல்வாதிகளால் குற்றங்கள் என்றும் கூறப்படுகின்றன. இந்த மூன்றுமே ஒரே பொருளை குறிப்பதுதான். நாம் ஒருமுறை ஒரு செயலை செய்துவிட்டால் அது நமது உடல் உறுப்புகளில் பதிந்து மீண்டும் அதையே செய்ய தயாராகிவிடும். இந்த பதிவு அழுத்தமாக மூளையிலும் பதிந்து விடுகிறது. அதுவுமின்றி சந்ததி தொடர்புக்கு காரணமாக வித்திலும் அது பதிந்துவிடும். ஆகவேதான் தீமையை தவிர்த்து நல்லதே செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்குத்தான் ஒழுக்கம் என்று பெயர். பிறர்க்கு எவ்வகையிலும் தீமை ஏற்படாதபடி எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வதுதான் ஒழுக்க வாழ்வு ஆகும். மற்ற எல்லாம் இழுக்கான வாழ்வாகிய துன்பத்தையே தான் கொடுக்கும். இதனால் காரண காரிய விளைவு அறிந்து இன்பம் தரும் நற்செயல்களிலேயே ஒருவன் ஈடுபட வேண்டுவது அவசியமாகிறது. அருட்தந்தை அவர்கள். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்ற ஒரு அற்புதமான பாடல். மனதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்து கொண்டால் இதையெல்லாம் காலத்தால் நிச்சயமாக நடக்கும். ஆனால்தான் அகத்தாய்வு என்ற பயிற்சியின் மூலமாக மனதை தூய்மை செய்வதற்கு அருட்தந்தை அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள். அதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட அகத்தாய்வாக கொடுப்பார். 2 வரி. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்பதுதான் அகத்தாய்வு. தவறுன்னு தெரிந்து விட்ட பிறகு மீண்டும் அதே தப்பு செய்யாத அர்த்தம் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.